நாண்டுகிட்டு செத்து. சித்தி, நீங்க நினைக்கிற மாதிரி நான் எதுவும் தப்பால எதுவும் பண்ணல சித்தி. அம்மாவையும் பைரவையும் நினைச்சிருந்தா இந்த மாதிரி இடத்துக்கு நீ வந்திருப்பீங்க. நான் ராத்திரி போதையில ரோட்ல தான் படுத்து கிடந்தேன். மத்தபடி நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி நான் எதுவும் தப்பான எதுவும் பண்ணலாமா? இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிட்டியடா. எனக்கு உன் கையால எனக்கு கொண்டு போட்டுருக்கலாம். உங்க இந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாம் சாமி மாதிரி மதிப்பாங்கடா. ஆனா நீ அவரை அசிங்கப்படுத்திட்டடா. ஐயோ, இந்த கொடுமையெல்லாம் பார்க்கதான் கடவுளிடம் உசுரோட வச்சிருந்தாங்க. அவங்க அந்த வள்ளி கிட்ட கேட்டு பாருமா, நான் அந்த மாதிரி எதுவும் தப்பான நடந்துக்கலாமா? ஆனா வள்ளி அப்படி சொல்லலையே. அவகிட்ட நீ தப்பா நடந்துக்கிட்டதால சொல்ற. இல்ல இல்ல, கண்டிப்பா அந்த வள்ளிலாம் அந்த மாதிரி சொல்லிருக்க மாட்டாங்க. ஏன் சொல்லக்கூடாதுன்னு நீ சொல்லி வச்சிருக்கீல்ல? ஏய், நீ சும்மா தேவையில்லாம போய் சொல்லிட்டு இருக்க. வள்ளி அந்த மாதிரி சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ அதான் வேணுமே ஏதோ சொல்ற. இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நான் ஏன் ஆர்வமா போய் சொல்ல போறேன்? வள்ளி போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கா. பிரச்சாரம் கடத்தின வழக்குல வள்ளியை விசாரிக்கிறதுக்காக இன்ஸ்பெக்டர் வந்த போதுதான் வள்ளி நீ அவகிட்ட தப்பா நடந்துக்கிட்ட விஷயத்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லியிருக்கா. அவ வேணான்னு சொல்லியும் நீ அவகிட்ட வலுக்கட்டாயமா தப்பா நடந்துக்கிட்டதா உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. சத்தியமா நம்ம சொல்ற மாதிரிலாம் எதுவுமே நடக்கலமா. அந்த வள்ளி கண்டிப்பா இதை போய் சொல்றாமா. நான் உன் புள்ளமா, நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேமா. நீ பாரு, அவன் நல்லவளோ கெட்டவளோ, ஒரு பொண்ணு அவ சம்மதம் இல்லாம அவளை தொட்டாலே தப்பு.